ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் ரோட் ஷோவிற்கு புதுச்சேரியில் அனுமதி மறுப்பு. முதலமைச்சர் தலைமையிலான ஆலோசனை கூட்டத்தில் முடிவு. வங்கக்கடலில் ஒரே இடத்தில் நிலை கொண்டுள்ள தாழ்வு மண்டலம். புதுச்சேரியில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு. போலி மருந்து தொழிற்சாலை விவகாரத்தில் உண்மை குற்றவாளிகள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள். சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் தகவல். முதுநிலை காவல் கண்காணிப்பாளரை சந்திக்க முயன்ற தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பியதால் பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் ரோட் ஷோவிற்கு அனுமதி வழங்குவது தொடர்பாக முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் அனுமதி மறுக்கப்பட்டதால் அக்கட்சியினர் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். புதுச்சேரியில் வருகிற 5ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ரோட் ஷோ நடத்த திட்டமிட்டிருந்தார். இதற்காக அனுமதி கேட்டு அவரது ஆதரவாளர்கள் கடந்த வாரம் காவல்துறை தலைவரிடம் மனு அளித்தனர். தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்தனர். ஆனால் இதுவரை விஜயின் ரோட் ஷோவிற்கு புதுச்சேரி அரசு அனுமதி அளிக்கவில்லை. இந்த நிலையில் புதுச்சேரிக்கு வருகை புரிந்த தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர்கள் ஆதவ் அர்ஜுனா மற்றும் புசி ஆனந்த் ஆகியோர் முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்து அனுமதி கேட்டு மீண்டும் வலியுறுத்தினர். இந்நிலையில் புதுச்சேரியின் விஜய் ரோட் ஷோவிற்கு அனுமதி அளிப்பது குறித்து காவல்துறை உயரதிகாரிகளுடன் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டமன்ற வளாகத்தில் ஆலோசனை நடத்தினார். ஆலோசனைக் கூட்டத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், காவல்துறை தலைவர் அஜித்குமார் சிங்களா உள்ளிட்ட உயரதிகாரிகள் மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் புசி ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் பங்கேற்றனர். 1 மணி நேரத்துக்கும் மேலாக நடைபெற்ற கூட்டத்தில் அரசு தரப்பில் எந்த பதிலும் அளிக்கப்படாததால் அக்கட்சியினர் ஏமாற்றத்துடன் புறப்பட்டு சென்றனர். கூட்டம் முடிந்து வெளியில் வந்த ஆதவ் அர்ஜுனாவிடம் ரோட் ஷோவிற்கு அனுமதி கிடைத்ததா என கேள்வி எழுப்பியதற்கு அவர் எந்த பதிலும் சொல்லாமல் புறப்பட்டு சென்றார். இதுகுறித்து காவல்துறை துணைத் தலைவர் சத்யசுந்தரம் கூறுகையில், தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் ரோட் ஷோவிற்கு புதுச்சேரியில் அனுமதி இல்லை என்றும் குறுகிய காலத்தில் கேட்கப்பட்டதால் வேறு தேதியை மாற்ற வேண்டும் என கூறியிருப்பதாக தெரிவித்தார். ஓபன் மீட்டிங் வச்சுக்க சொல்லி அவங்களுக்கு சஜஷன் கொடுத்துருக்கு. ரோட் ஷோக்கு நம்ம இன்னும் ரெக்கமெண்ட் பண்ணல. ஏரியா கேட்டிருக்காங்களா சார்? இல்ல, நம்ம சொல்லியிருக்கோம், அவங்களுக்கு சஜஷன் கொடுத்துருக்கோம். ஆமா, இவ்வளவு சீக்கிரம் எப்படி வைக்க முடியும் சார்? அதான் அவங்க தான் முடிவு பண்ணணும். நம்ம டிலே பண்ண சொல்லியிருக்கோம். நம்ம ரெக்கமெண்ட் பண்ணல. வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அதே இடத்தில் நீடிப்பதால் தமிழகத்தில் கனமழை பெய்து வரும் நிலையில் புதுச்சேரியிலும் பரவலாக மழை பெய்து வருகிறது. மத்திய மேற்கு மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தென்மேற்கு திசையில் திருப்பி நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்துள்ளது. இது சென்னைக்கு கிழக்கே தென்கிழக்கே 40 கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரிக்கு வடகிழக்கிலே 130 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருந்தது. இது அடுத்த 12 மணி நேரத்திற்கு தாழ்வு மண்டலமாகவே தென்மேற்கு திசையில் நகர்ந்து அதற்கு அடுத்த 12 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலு குறைந்து தென்மேற்கு திசையில் நகரக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் திருவள்ளூர், சென்னை மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பதிவாகியுள்ள நிலையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை, ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் புதுச்சேரியில் கடந்த 3 தினங்களாக தொடர் மழை பெய்த நிலையில் டிசம்பர் 1ஆம் தேதி மழையின்றி குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மேலும் சென்னைக்கு கிழக்கே 40 கிலோமீட்டர் தொலைவில் 18 மணி நேரத்துக்கு மேலாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக திட்வா புயல் நிலை கொண்டுள்ளதால் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. புதுச்சேரியிலும் டிசம்பர் 2ஆம் தேதி காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டதுடன் பிற்பகலில் மிதமான மழை பெய்து வருவது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ரோட் ஷோ நடத்துவதை தவிர்க்க வேண்டும் என்று சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் கருத்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து புதுச்சேரி சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் செய்தியாளர்களிடம் கூறுகையில்,
தமிழகத்தில் கரூரில் நடந்த தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் நடத்திய ரோட் ஷோவில் 41 பேர் பலியாகியுள்ளதாகவும் இது தொடர்பான வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதாகவும் தெரிவித்தார். இந்நிலையில் புதுச்சேரியில் ரோட் ஷோ நடத்த தமிழக வெற்றிக்கழகத்தினர் அனுமதி கேட்டு வருவதாக தெரிவித்த சபாநாயகர், தமிழகத்தைப் போல புதுச்சேரியில் பிரம்மாண்டமான தேசிய நெடுஞ்சாலைகள் இல்லை என்றும் குறுகிய சிறிய சாலைகளே உள்ளதென குறிப்பிட்டார். அதோடு போக்குவரத்து நெரிசலும் நெருக்கடியும் அதிகம் ஏற்படும் என்றும் இதனால் புதுச்சேரியில் ரோட் ஷோ நடத்துவதை விஜய் தவிர்க்க வேண்டுமென்றார் அவர். அதற்கு பதிலாக குறிப்பிட்ட இடத்தை நிர்ணயித்து அங்கு பொதுக்கூட்டம் நடத்தலாம் என்றும் அதற்கு அரசு அனுமதி வழங்கும் என்றும் அவர் கூறினார். போலி மருந்து தொழிற்சாலை தொடர்பாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியும் வைத்திலிங்கம் எம்பியும் தன் மீது அவதூறு பரப்பி வருவதாக கூறிய அவர், ஆதாரம் அளித்தால் அதற்கு பதில் சொல்ல தயாராக இருப்பதாகவும் கூறினார். மேலும் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி மீது உள்ள பயத்தில் அவர்கள் இவ்வாறு பேசி வருவதாகவும் தன் மீதும் முதலமைச்சர் மீதும் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருவதாகவும் கூறினார். போலி மருந்து தொழிற்சாலை விவகாரத்தை முழுமையாக ஆளுநர் கையில் எடுத்துள்ளதாகவும் இதில் உண்மை குற்றவாளிகள் நிச்சயம் கைது செய்யப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார். அது மாண்புமிகு உள்துறை அமைச்சரும் மாண்புமிகு முதலமைச்சரும் முடிவெடுக்கணும். இல்லை, அது என்னை பொறுத்தவரை அந்த ரோட் ஷோவுக்கு அனுமதி மறுப்பது சரியான நிகழ்வு என்றே தோன்றுகிறது. ஏன்னா மிகப்பெரிய இழப்பு கரூரில் நடந்திருக்குது. அந்த இழப்பு பிறகு இந்த மாதிரி ஒரு ரோட் ஷோ நம்ம ஊரில் தமிழகம் போன்று மிகப்பெரிய சாலை அமைப்பெல்லாம் கிடையாது, மிக விரிந்த சாலையெல்லாம் கிடையாது. அதனால் தேசிய நெடுஞ்சாலைலாம் இருக்குது. இங்கே நம்ம ஊரில் மிக குறுகிய சாலை தான். அதனால் அவங்க அனுமதி கேட்ட தூரம் மக்கள் நடமாட்டம் நெருக்கம் அதிகமாக உள்ள தொகுதி. அதனால் அதை தவிர்த்துட்டு அவர் ஏதாவது ஒரு இடத்துல மிகப்பெரிய அளவில் கூட்டத்தை நடத்தலாம். புதுச்சேரிக்கு வந்த தமிழக வெற்றிக்கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் ஆதவர்ஜுனா ஆகியோர் முதுநிலை காவல் கண்காணிப்பாளரை சந்திக்க முடியாமல் திரும்பி சென்றனர். புதுச்சேரியில் 5ஆம் தேதி தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் ரோட் ஷோ நடத்த அனுமதி கேட்டு 4வது முறையாக தமிழக வெற்றிக்கழகத்தினர் முயற்சி எடுத்தனர். கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுன் ஆகியோர் புதுச்சேரி உருளையன்பேட்டையில் உள்ள முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் வந்தனர். அவர்கள் வருவதற்கு முன்னதாகவே முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தனது அலுவலகத்திலிருந்து புறப்பட்டு காவல் தலைமையகத்தில் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்திற்கு சென்றார். இதனால் தமிழக வெற்றிக்கழக பொதுச் செயலாளர்கள் அதிகாரியை பார்க்க முடியாமல் புறப்பட்டனர். இதனால் தமிழக வெற்றிக்கழகத்தினர் அதிகாரியை பார்க்க முடியாமல் புறப்பட்டு சென்றனர். புதுச்சேரி அரசின் கால்நடை பராமரிப்பு துறையில் களப்பணியாளர்களாக பதவி உயர்வு பெற்றவர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி ஆணையை வழங்கி வாழ்த்து கூறினார். புதுச்சேரி அரசின் கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறையில் உதவியாளர்களாக பணியாற்றி வந்த 10 ஊழியர்கள் களப்பணியாளர்களாக பதவி உயர்வு பெற்றுள்ளனர். இவர்களுக்கான ஆணைகளை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கி வாழ்த்து கூறினார். வேளாண் அமைச்சர் தேனி ஜெயக்குமார், அரசு செயலர் சௌத்ரி முகமது யாசின், துறை இயக்குநர் லதா மங்கேஷ்கர் மற்றும் அதிகாரிகள் நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர். புதுச்சேரியில் பணிபுரியும் பெண்கள் கல்லூரி மாணவிகளுக்கு 75% மானிய விலையில் இ-பைக் வழங்கும் திட்டத்திற்கு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு துறைகளில் பணியாற்றும் பெண்கள் கல்லூரி மாணவிகளுக்கு புதுமை பெண்கள் திட்டத்தின் கீழ் இ-பைக் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படவுள்ளது. ஆதி திராவிட நலத்துறை மூலம் செயல்படுத்தப்படும் இத்திட்டத்திற்கு ஆளுநர் கைலாஷ்நாதன் ஒப்புதல் அளித்து அரசாணை தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. பயனாளிகள் அங்கீகரிக்கப்பட்ட பட்டியல் சாதியினர், பழங்குடியினராக இருத்தல் வேண்டும். குடும்ப வருமானம் 8 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். 18 வயதுக்கு குறையாமலும் 40 வயதுக்கு மிகாமலும் இருத்தல் வேண்டும். மத்திய மாநில அரசு, பொதுத்துறை, தன்னாட்சி அமைப்புகள், வங்கிகளில் பணியாற்றுவோர் விண்ணப்பிக்க முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓட்டுநர் உரிமம் வைத்திருக்க வேண்டும் என்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 75% மதிப்பெண் பெற்றிருக்க வேண்டும் என்றும் இளங்கலை முதுகலையில் 60% தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூரமான பகுதியில் வசிப்போர், குடும்பத்திற்கு தலைமை வகிக்கும் பெண்கள், விதவைகள், முதிர் கன்னிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இ-பைக் விலையில் 75% மானியம் அல்லது 1 லட்சம் பணம் வழங்கப்படும் என்றும் இத்திட்டம் புதுச்சேரி அரசால் விரைவில் தொடங்கி வைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழைநீர் தேங்காமல் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு கிருஷ்ணா நகர் பகுதி பொதுமக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர்.
காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட கிருஷ்ணா நகர் 2வது தெருவில் கடந்த 30 ஆண்டுகளாக வாய்க்கால் சரியான முறையில் தூர்வாரப்படாததால் சிறிய மழை பெய்தால் கூட மழைநீர் சூழ்ந்து அப்பகுதி பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர். இந்த நிலையில் வெள்ளம் மற்றும் மழைநீரால் பாதிக்கப்பட்ட மக்களுடன் கிருஷ்ணா நகர் மக்கள் மன்ற தலைவர் நாராயணசாமி மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் துணைத் தலைவர் ரவிச்சந்திரன் ஆகியோர் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் மற்றும் பொதுப்பணித்துறை செயலாளர், பொதுப்பணித்துறையின் தலைமை பொறியாளர், கண்காணிப்பு பொறியாளர் ஆகியோரை நேரில் சந்தித்து வாய்க்கால்களை முழுமையாக தூர்வார வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தனர். அதன் அடிப்படையில் நேரடியாக கள ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு போர்க்கால அடிப்படையில் தூர்வாரும் பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டதால் தற்போது பெய்த மழையில் வீடுகளில் மழைநீர் தேங்காமல் உடனடியாக வடிந்துள்ளது மட்டுமின்றி வீடுகளில் தண்ணீர் புகுவதும் தடுக்கப்பட்டது. மேலும் முழுமையாக ஆக்கிரமிப்புகளை அகற்றி கிருஷ்ணா நகர், ரெயின்போ நகர், தேவகி நகர், சூரியகாந்தி நகர், பொன்விழா நகர் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்பை தடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது நேரடியாக பாதிக்கப்பட்ட பகுதியை பார்வையிட்டு சிறப்பாக மக்கள் பணியாற்றிய புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் மற்றும் பொதுப்பணித்துறை செயலர், தலைமை பொறியாளர், பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு கிருஷ்ணா நகர் மக்கள் மன்ற தலைவர் நாராயணசாமி, பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் துணைத் தலைவர் ரவிச்சந்திரன் மற்றும் அப்பகுதி மக்கள் பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துள்ளனர். இந்த 2வது தெரு இது. இந்த 2வது தெருல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா இந்த அடிப்படை பிரச்சனைகள் இல்லாம வாய்க்கா தண்ணி ஓடாம இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா நாங்க எல்லாரும் இந்த கிருஷ்ணா நகர்ல செகண்ட் கிராஸ் இது இந்த பிஜேபியோட துணை செயலாளர், முன்னாள் துணைத் தலைவர் ரவிச்சந்திரன் அவர்கள், மக்கள் மன்றத்தின் சார்பாக நாராயணசாமி, நாங்க எல்லாம் போய் கலெக்டர், தலைமை பொறியாளர், மொத்தமா மேடம் சீஃப் செக்ரட்டரி இவங்கெல்லாம் சந்திச்சு மனு கொடுத்தோம். அதன் அடிப்படையில நேரடியா வந்து அவங்களே பார்க் பண்ணு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த பணியை சிறப்பா செய்யறாங்க. இதுக்காக நாங்க முதல்ல வந்து மாவட்ட ஆட்சியருக்கு நன்றி சொல்லிக்கணும். அதே மாதிரி வந்து இந்த பிடபிள்யூடி செயலாளர் அவங்களுக்கு மொத்தமா மேடத்துக்கு நன்றி சொல்லணும். தலைமை பொறியாளருக்கு இது முக்கியமா நன்றி சொல்லணும். ஏன் காரணம், இங்க உள்ள அத்தனை பேரையும் அத்தனை அதிகாரிகளையும் கூட்டு வந்து நேரடியாக கள ஆய்வு செய்து கலெக்டர், முத்தமா மேடம் இவங்கெல்லாம் செஞ்சதுனாலதான் இப்ப இருக்குது. ஏன்னா முன்னாடி வந்து மேம்போக்கா சீப்பாங்க, ஏதோ ஃபார்மாலிட்டி பண்ணிட்டு போனாங்க. இல்லாம இப்ப சுத்தமா கிளீன் பண்ணதுனால இந்த மழை நல்லா பெஞ்சிச்சு. அந்த மழையிலேயும் சுத்தமா தண்ணி, இதை பாருங்க, சுத்தமா தண்ணி இல்லாத இருக்கு. புதுச்சேரி கல்வித்துறை சார்பில் மண்டல அறிவியல் கண்காட்சி டிசம்பர் 4ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக பள்ளி கல்வி இணை இயக்குநர் சிவகாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை சார்பில் உப்பளம் பழைய துறைமுக வளாகத்தில் மண்டல அறிவியல் கண்காட்சி 4ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவித்துள்ளார். இதற்கான நுழைவு படிவங்களை 3ஆம் தேதி சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் மாணவர்கள் வழிகாட்டி ஆசிரியர்கள் இல்லாமல் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மண்டல கண்காட்சியில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பல பிரிவுகளில் படைப்புகள் அனுமதிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். அனைத்து பிரிவுகளிலும் வெற்றி பெறுபவர்களுக்கு மாநில அறிவியல் கண்காட்சி நிறைவு விழாவில் பரிசுகள் வழங்கப்படும் என்றும் 98 அறிவியல் படைப்புகள் மாநில கண்காட்சிக்கு தேர்வு செய்யப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஆசிரியர்கள் பிரிவில் 29 படைப்புகள் தேர்வு செய்யப்படும் என்றும் மாநில அறிவியல் கண்காட்சி வருகிற 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் நடைபெறும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி விளையாட்டுத் துறையில் தலைமை பயிற்சியாளர், பிசியோதெரபிஸ்ட் உள்ளிட்ட 10 இடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என துறை இயக்குநர் வெர்பினா ஜெயராஜ் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி விளையாட்டு நலத்துறை இயக்குநர் வெர்பினா ஜெயராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு வளாகத்தில் உள்ள விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கேலோ இந்தியா மாநில சிறப்பு மையத்தில் ஒப்பந்த அடிப்படையில் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். தலா ஒரு மேலாளர், தலைமை பயிற்சியாளர், பளுதூக்குதல், பேட்மிண்டன், தடகளம், இளம் தொழில் வல்லுநர், கண்டிஷனிங் நிபுணர், மசாஜ் செய்பவர், பிசியோதெரபிஸ்ட், ஊட்டச்சத்து நிபுணர்கள் என 10 இடங்கள் நிரப்பப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த பதவிகளுக்கான நிபந்தனை பள்ளி கல்வித்துறை இணையதளத்தில் பார்க்கலாம் என்றும் விண்ணப்பங்களை மின்னஞ்சலில் அனுப்ப வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். அதன் நகலை ஆவணங்களுடன் விளையாட்டுத்துறை இயக்குநர், காமராஜர் கல்வி நூற்றாண்டு வளாகம், அண்ணா நகர், புதுச்சேரி என்ற முகவரிக்கு வருகிற 26ஆம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்து வருவது புதுவை இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 11,935 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம்.
வெள்ளி 10 கிராம் 1930 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.